கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேத வசனத்தை கொஞ்சம் கருத்தாய் வாசித்து தியானிக்கணும். அப்படி கருத்தாய் வாசித்து தியானிக்காத பட்சத்தில் நீங்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. எதற்காக என்று சொன்னால், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலேயே பலர் இப்படி சொல்லுகிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னவென்று சொன்னால், ரகசிய கிறிஸ்தவர்கள். நான் யோசித்து பார்த்தேன், அது என்ன ரகசிய கிறிஸ்தவர்கள்? புறஜாதிகளாக இருப்பாங்க, ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பாங்க. ஆலயத்துக்கு வர மாட்டாங்க, வீட்டிலையும் ஜெபம் பண்ண மாட்டாங்க, வேதத்தை வாசிக்க மாட்டாங்க, இல்லை வீட்டுக்குள்ளே கணவரோ பெற்றோர்களோ இல்லாமல் இருக்கும்போது தனித்து ஜெபம் பண்ணிக்கிடுவாங்க, தொலைக்காட்சியில் கிறிஸ்தவ நிகழ்ச்சியை பார்த்துக்கிடுவாங்க. ஆனால் நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்கிறத குடும்பத்தாரிடத்திலோ சொந்தக்காரங்களிடத்திலோ பக்கத்து வீடுகளிலோ யாரிடத்திலோ சொல்லவே மாட்டாங்க. இவங்களுக்கு பேர் என்னென்னா ரகசிய கிறிஸ்தவர்களாம். நம்ம கிறிஸ்தவங்க இருக்காங்க பாருங்கள், அதுலேயும் எங்களை மாதிரி ஊழியக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். அந்த வீட்டில் ஒரு அம்மா ரகசிய கிறிஸ்தவங்க இருக்காங்க. என்ன பண்ணுவாங்க? நம்மளை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே ஜெபம் பண்ணுவாங்க பிரதர். நம்ம சுவிசேஷம் சொன்னால் ஏற்றுக்கொள்வாங்க பிரதர். ஆனால் சபைக்கு வருவாங்களா? வரமாட்டாங்க. மனம் திரும்பி இருக்காங்களா? தெரியாது. குணப்பட்டு இருக்காங்களா? தெரியாது. அவங்க பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிருக்காரா? தெரியாது. பிறகு என்ன ரகசிய கிறிஸ்தவன்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்தின்படி ரகசிய கிறிஸ்தவன் ஒருத்தரும் கிடையாது. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து காலத்திலேயே அதிகாரிகளாக அரசாங்கத்தில் பணியாற்றுகிற அநேகர் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்திருந்தார்களாம். அதை கேட்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்லப்பா, யூதர்களில் அதிகாரிகளாக இருக்கிறவர்கள் இயேசுவை நேசிக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள். நமக்கு இந்த ஒன்று கிடைச்சா போதும் சந்தோஷம் வந்துடும். ஆனால் தேவன் அதை அங்கீகரிக்கிறாரான்னு நம்ம கவனிக்கிறதே இல்லைங்க. இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? யூதர்களுக்கு அவர்கள் பயந்திருந்தார்கள், பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாமல் இருந்தார்கள். ஏன்? நான் ஏசப்பா விசுவாசிக்கிறேன்னு அறிக்கை பண்ணியாச்சுன்னா தேவாலயத்துக்கு புறம்பே அவங்கள தள்ளிடுவாங்க. ஸோ தேவாலயத்துக்கு புறம்பே தள்ளப்படாதபடிக்கு அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வைத்திருக்கிற விசுவாசத்தை அறிக்கை பண்ணவில்லை. அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். 43வது வசனம் சொல்லுது, அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் இயேசுவை விசுவாசித்தாலும் அவர்கள் ஆத்துமா பாவத்திலே கெட்டழிந்து போகிறது. அவர்கள் இயேசுவை நேசித்தாலும் மனம் திரும்பி குணப்படாதபடிக்கு தங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? மனுஷருக்கு பயப்படுகிறார்கள். நமது கரத்தில் கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். ஐயா, இந்த பூமியில் நிறைய இரத்த சாட்சிகள் இருக்கிறாங்க. சுவிசேஷம் அறிவித்தால் இரத்த சாட்சிகளாக கொலை செய்வார்கள். ஆண்டவரை மறுதலின்னு சொல்லும் பொழுது ஆண்டவரை மறுதலிக்க மாட்டேன்னு சொல்லி வைராக்கியம் பாராட்டும் பொழுது இரத்த சாட்சிகளாய் மறிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ இரத்த சாட்சிகளாய் மறிக்கிறவர்களை கவனித்து பாருங்க. எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எதற்காகவும் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்காமல் அவர் மீது தாங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறவர்கள் இரத்த சாட்சிகள். ஆனால் இவங்க இயேசுவை நேசிப்பாங்களாம், ஆனால் ஏசப்பா பிள்ளைன்னு அறிக்கை பண்ண மாட்டாங்களாம். அவங்கள ஆண்டவர் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவாராம். என்னங்க கதை விடுறீங்க? ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நான் இயேசுவின் பிள்ளை என்று அறிக்கை பண்ணினாலும் அவன் மனம் திரும்பாத பட்சத்தில், அவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத பட்சத்தில், அவன் சாட்சியாய் வாழாத பட்சத்தில் அவனுக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இயேசுவை மனசால் ரகசியமாக நேசிச்சுட்டு சபைக்கு வர மாட்டாங்க, மனம் திரும்ப மாட்டாங்க, காணிக்கை கொடுக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, சாட்சியாக வாழ மாட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் பரலோகத்தை ஆண்டவர் எப்படி கொடுப்பாரு? தெளிவாக வசனத்தில் சொல்லிட்டார், மனுஷரால் வருகிற மகிமையை விரும்புகிறாங்க. தெளிவாக வசனத்தில் சொல்லியிருக்காரு, அவர்கள் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்புகிறார்கள்.
அப்போ தேவனால் வருகிற மகிமையை விரும்பாதவன் எப்படி தேவனுடைய பிள்ளையாக இருப்பான்? எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவனாக மாறுவான்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் உங்கள் குடும்பமும் வஞ்சிக்கப்படாதபடி, ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராகிலும் இப்படி வஞ்சிக்கப்பட்ட நிலையில் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு திட்டமாய் சொல்லுங்கள், ரகசிய கிறிஸ்தவர்கள் என்று யாரும் கிடையாது. அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளணும், அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணணும், அவருடைய நாமத்துக்கு சாட்சியாக வாழணும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளே இல்லை. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில் உங்கள் பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இதோ உம்முடைய நாமத்தை நேசிக்கிற பலர் மனந்திரும்பாத, குணப்படாத பாவிகளாய் இருக்கிறதையும், மனிதருக்கு பயந்து தாங்கள் தேவனை விசுவாசிக்கிறோம் என்பதை அறிக்கை பண்ணாமல் இருக்கிறதையும் பார்க்கிறோம். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் அப்படிப்பட்டவர்களும் மனந்திரும்ப உதவி செய்யும். மனந்திரும்புதலுக்கேற்ற கனி கொடுக்க உதவி செய்யும். தங்கள் ஆத்துமாவை இழந்து போகாதபடி சாட்சியாய் வாழ கிருபைத்தார். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.